ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. காலைதோறும் உம்முடைய புது புது கிருபையினால் எங்களை நீர் திருப்தி ஆக்குகிறீர். காருண்யம் என்னும் கேடகத்தினால் எங்களை சூழ்ந்து கொண்டு நிற்கிறீரப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறை பொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய விருப்பங்களை அறிந்திருக்கிறீரப்பா. எங்களுடைய கேள்விகள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் மாத்திரம் வெளிப்படும். உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்தார். அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதனுடைய அவாந்தர வெளியை கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் என்ன செய்திருக்கிறாரா? மாற்றி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ஏதேனில் ஒரு இளைப்பாறுதல் ஆதாம் ஏவாளுக்கு இருந்ததோ, அதே இளைப்பாறுதல் கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு நமக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இளைப்பாறுதலுக்குள் நம்மை அழைத்து செல்வதற்காக ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நாமெல்லாம் நம்முடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும், அவருடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம சூழ்நிலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் செயல்படுகின்ற விதம் நம்மை பலப்படுத்தி அவர் இளைப்பாறுதலுக்குள் என்ன செய்கிறார்? கொண்டு செல்கிறார். முதல் ப்ராசஸ் அவர் நம்மை பலப்படுத்துகிறது தான். நம்முடைய புலம்பலோடு, நம்முடைய கேள்விகளோடு, நம்முடைய அவிசுவாசத்தோடு, நம்முடைய பலவீனத்தோடு அவர் இளைப்பாறுதலுக்குள் கொண்டு செல்வது இல்லை. முதலில் நாம் மாறிய பின்புதான் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். சத்தியம் இதுதான். அவர் எவ்வாறு நம்மை பலப்படுத்துகிறார்? இந்த இளைப்பாறுதலுக்குள் அவர் விசுவாசத்தின் மூலம் அழைத்து செல்லுகிறார். இரு மனமுள்ளவர்கள் எதையாகிலும் கர்த்தரிடத்திலிருந்து பெறலாம் என்று நினைக்காதிருப்பீர்களாக. ஒரு கடல்ல அலை ஒரு நேரம் அது தாழ்வாக இருக்கும், இன்னொரு நேரம் உயர்வா என்ன செய்யும்? போகும். நம்முடைய விசுவாசமும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் பொழுது அவரை நம்ப முடியும். பிரச்சனையை பார்க்கும்போது என்ன பேச ஆரம்பிப்போம்? பிரச்சனையையும் சூழ்நிலைகளை என்ன செய்வோம்? பேசுவோம். அந்த கடல் அலை போல அது ஏறி இறங்குகிறது. இந்த விசுவாசத்துல அவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த இரு மனதை ஒரு மனதாக அவர் மாற்றுகிறார். இன்றைக்கு அநேக
வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வாக்குத்தத்தம் கிடையாது, இதெல்லாம் நம்முடைய உரிமைகள். இதை நாம் அறிந்து கொண்டு நாம் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். விசுவாசித்து நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த உரிமைகளை நாம அனுபவிக்கிறதற்கு, நாம் அறிந்து கொண்டு அதை அனுபவத்துக்கு வர்றதுக்கு ஒரு சில காலங்கள் ஆகலாம். இந்த காத்திருப்பின் காலத்துல ஆவியானவர் நம்மை விசுவாசத்தில் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு அநேக காரியத்தை குறிச்சு காத்துக்கிட்டு இருக்கலாம். இந்த காத்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தியத்தை தான் நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். வாசிக்கலாம். ஏசாயா 40:29 முதல். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பழைய உடன்படிக்கையில பார்த்தோம் என்றால், தேவனுடைய பலம் குறிப்பிட்ட சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை அபிஷேகம் செய்து தன்னுடைய பலத்தினால் அவர்களை என்ன செய்வார்? பலப்படுத்துவார். நீங்க தேவ மனிதர்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனுடைய அழைப்பை செயல்படுத்த முடியாத ஒரு இடத்துலதான் அவங்க என்ன செய்வாங்க? இருப்பாங்க. உதாரணத்துக்கு கிதியோன். அங்க மீதியானியர்கள் அவர்களுடைய எல்லா உடைமைகளையும் அவங்க விளை பொருட்களையும் எடுத்துட்டு என்ன செய்யறாங்க? செல்கின்றனர். கிதியோன் என்ன செய்யறாரு அப்படின்னா, மீதியானியர்கள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு ஓரமா இருந்து அவருடைய தானியத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரா? போரடித்து கொண்டிருந்தாரா. மீதியானியர்களுக்கு பயந்து அவர்களிடமிருந்து தன்னுடைய தானியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஓரமாக இருந்து போரெடுத்து கொண்டிருக்கிறார். அங்கு தேவனுடைய வார்த்தை அவருக்கு கொடுக்கப்படுகிறது, பராக்கிரமசாலியே. அவர் என்ன செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? பயந்து போய் இருக்கிறாரு. ஒரு இடத்துல ஓரமா நின்று தன்னோட வேலையை செய்யறாரு. தேவன் எப்படி சொல்றாரு? பராக்கிரமசாலியே. அவர் அந்த பலவீனத்துல பலத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பலவீனத்தின் அடிப்படையில ஒருவரை பார்ப்பது இல்லை, தன்னுடைய பலத்தின் அடிப்படையில நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். இதை நீங்க அறிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்க காத்திருப்பின் காலம் உங்களால அந்த பலத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அங்கு கிதியோன் கேட்கிறாரு, மனாசேல என்னுடைய குடும்பம் சிறியது, ஏன் குடும்பத்திலையும் நான் எல்லார காட்டிலையும் எப்படி இருக்கிறேன்? சிறியவனாய் இருக்கிறேன். அங்கு தேவனுடைய வார்த்தை அவருக்கு சொல்லப்படுகிறது, இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, ஏனென்றால் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை இல்லையா? இந்த வார்த்தையோட அர்த்தத்தை நீங்க புரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த பலத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நான் உன்னை அனுப்புகிறேன், உனக்கு என்ன பலமோ அந்த பலத்தோட நீ என்ன செய், போ. கிதியோனோட பலத்தை நம்பி அவர் அந்த வேலைக்கு அவர் என்ன செய்யல? தேர்ந்தெடுக்கல. தன்னுடைய பலத்தை கொண்டுதான் அவர் என்ன செய்கிறார்? தேர்ந்தெடுக்கிறார். அதே போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர் அபிஷேகம் பண்ணி பலப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கும் வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்யறாரா? பலன் கொடுக்கிறார். ஆனா மனிதனோட இயல்பு என்ன தெரியுமா? இந்த சோர்வையும் இந்த பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் பார்க்கும் பொழுது நம்ம பலவீனத்தை என்ன செய்யறோம்? பேசுறோம். நம்முடைய பிரச்சனைகளை பேசுறோம், நம்முடைய சோர்வை குறித்து பேசுறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, சோர்வுக்கு மத்தியில தேவ பலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில பெரிய பெரிய பலனை பார்த்தாங்க. அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அவர்கள் தேவனை அணுகிய விதத்திற்கும் அவர்கள் பிரச்சனையை பார்த்த விதத்திற்கும் நாம் பார்க்கின்ற விதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உண்மை அதுதான். பழைய உடன்படிக்கையில வெளிப்புறமாக அந்த பலம் இருந்தது. தேவன் தேர்ந்தெடுத்தவர்கள் மாத்திரம்தான் அந்த பலத்தை பெற முடியும். அந்த பலத்தை கொண்டு தேவன் என்ன நினைத்தாரோ அந்த திட்டமும் அந்த செயலும் அங்கு நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த தேவ பலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இந்த புதிய உடன்படிக்கைய விசேஷித்த உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. அங்க தேவ மனிதர்கள் எல்லாம் அந்த பலத்துக்கு காத்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் அந்த தேவ பலம் காத்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய கிருபை இல்லையா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்யறாரா? பலம் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் என்ன செய்யறாரா? சத்துவத்தை கொஞ்சமா தாரேன்னு சொல்லல, அதை என்ன செய்யறாரா? பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மனிதனை எப்படி படைச்சிருக்கிறார் தெரியுமா? நம்முடைய பலத்துல, நம்முடைய அனுபவத்துல, நம்முடைய ஞானத்துல, நம்முடைய வழிகள்ல நடக்கும்படி அவர் படைக்கவில்லை. அவரை சார்ந்து கொள்ளும்படி, அவருடைய பலத்தை பெற்றுக் கொள்ளும்படிதான் அவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? படைத்திருக்கிறார். யாரு சோர்ந்து போயிருக்கான்னு சொல்லி அந்த தேவ பலம் செயல்படுறதுக்கு என்ன செய்தா? காத்து கொண்டிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 30வது வசனம். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன செய்யறாரா? பெருக பண்ணுகிறார். இந்த ரகசியத்தை தேவ மனிதர்கள் தெரிஞ்சிருந்தாங்க. அதனாலதான் தாவீது ராஜா சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது எனக்கு சவுல் கிட்ட இருந்து என்ன செய்யாது? வராது. என்னோட கூட பிறந்த சகோதரர்கள் கிட்ட இருந்து என்ன செய்யாது? வராது. என்னோட உறவினர்கள் கிட்ட இருந்து என்ன செய்யாது? வராது. நீங்க தாவீது ராஜாவோட புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அவர் கூட இருக்கிற அத்தனை பேரால அவர் ஏமாற்றப்படுகிறார். ஆனாலும் அவருடைய இருதயம் தேவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நம்பிக்கொண்டே இருக்கிறது. தன்னோட சோர்வுகளுக்கு மத்தியில தன்னோட சிந்தனைக்கு அவர் ஞாபகப்படுத்துகிறார், என் ஆத்துமாவே நீ யாரை நோக்கி பாரு? கர்த்தரை நோக்கி பாரு. நான் நம்புகின்ற காரியம் எனக்கு இங்கிருந்து வருவதில்லை. எங்கிருந்து வரப்போகுது? அவரிடத்திலிருந்து வருகிறது. அந்த தேவ பலத்தை அவர் சார்ந்து கொள்ளுகிறார். இதுதான் பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். இந்த வசனம் ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி போடப்பட்டிருக்கும் அப்படின்னா, என்னோட பலவீனத்துல அவருடைய பலம் பூரணமாய், அது கொஞ்சமாக இல்லை, பூரணமாய் அது விளங்குகிறதினால் என் பலவீனத்திற்கு மத்தியில் கிறிஸ்துவின் வல்லமையின் ஆழத்தை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்துக்கு அர்த்தம் புரியுதா? பிரச்சனைக்கு மத்தியில அவர் பிரச்சனையோட ஆழம் எவ்வளவுன்னு அவர் என்ன செய்யல? பார்க்கல. என் பிரச்சனை எவ்வளவு பெரியதுன்னு அவர் என்ன செய்யல? பார்க்கல. உன்னோட பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணமா என்ன செய்யும்? விளங்கும்.
தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதினால் என் பிரச்சனைக்கு மத்தியில வெளிப்பட போகிற கிறிஸ்துவின் வல்லமையின் ஆழத்தை அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? உணர்ந்து கொண்டிருக்கிறார். அதை எதிர்பார்க்கிறார். இந்த பிரச்சனையில அவர் எப்படி வெளிப்பட போகிறார்? நாம எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? இந்த பிரச்சனை எப்படி முடிய போகுது, அது எப்படி முடிய போகுதுன்னு உலக பிரகாரமாகவே ஒரு ரிசல்ட்டை நம்ம என்ன செஞ்சிருவோம்? கொண்டு வந்துருவோம். நான் சொல்றது புரியுதா? இந்த பிரச்சனை இப்படிதான் போய்கிட்டு இருக்கு, இது போகின்ற வழி இதுதான், கடைசி இது அடைகின்ற இடமும் இதுதான். நாமளே அந்த திட்டத்தையும் போட்டு அது சேருகின்ற இடத்தையும் நமக்குள்ள ஒரு கற்பனையா என்ன செஞ்சிருவோம்? கொண்டு வந்துருவோம். டாக்டர் ரிப்போர்ட் கேன்சர் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கோம், இல்ல ஒரு முடியாத ஒரு காரியம்னு சொல்லப்பட்டிருக்கோம். நம்முடைய கற்பனையில என்ன வரும்? இறந்து போற மாதிரி என்ன செஞ்சிரும்? வந்துரும். இதுதான் பிரச்சனையிலையும் எங்குமே செல்ல முடியாது ஒரு அடைப்பட்ட ஒரு சூழல் இருக்கும். அவ்வளவுதான் நம்மளுடைய நிலைமை, இதுல மேல வர முடியாதுன்னு சொல்லி ஒரு முடிவு நம்ம என்ன செஞ்சிருவோம்? செய்து விடுவோம். இங்க ஆனா பவுல் என்ன செய்யறாரா? பிரச்சனைகளுக்கு மத்தியில வெளிப்பட போகிற கிறிஸ்துவின் வல்லமையின் ஆழத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், அதை உணர்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் சிறைச்சாலைகளுக்கு நடுவுல ரத்தம் வரும்படி அவரை அடித்து தொழு மரத்துல மாட்டி வைத்திருக்கும் பொழுதும் நடு இரவில் பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்களா? புலம்பிக் கொண்டிருந்தனர். என்ன செய்யல? போடல. தேவனை துதித்து என்ன செஞ்சாங்களா? பாடினாங்களா. அங்க அந்த பலம் என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. நம்முடைய பலத்துல நம்மளால நிற்க முடியாது. இயேசு கிறிஸ்து பேதுரு சொல்றாரு, நீ என்னை சேவல் கூவுகிறதற்கு முன்பதாக நீ என்ன 3 முறை என்ன செய்வாய்? மறுதலிப்பாய். பேதுரு இயேசு கிறிஸ்து மேல ரொம்ப அளவு கடந்த பிரியம். இல்ல ஆண்டவரே, யாரு மறுதலிச்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? மறுதலிக்க மாட்டேன். தன்னோட பலத்தை அவர் சொல்கிறார். தான் பலத்துல அவர் நிற்கிறார். அவரால் அங்க நிற்க முடிஞ்சுதா? இல்ல. அங்க சேவல் கூவும் பொழுது இயேசு கிறிஸ்து திரும்பி பார்க்கிறார். 3 முறை என்ன செஞ்சிட்டாரு? மறுதலிச்சிட்டாரு. மனம் கசந்து அழுதாராம். அதே பேதுரு எதற்காக அங்க மறுதலிச்சார்? தன்னோட உயிருக்கு பயந்தெல்லாம் அவர் என்ன செய்யல? மறுதலிக்கல. கண் முன்பாக இயேசு கிறிஸ்துவோட சித்திரவதையை அவர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். அதே பேதுரு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தைரியமா என்ன செய்யறாரா? ஆலயத்துல பிரசங்கிக்கிறார். அங்க இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டு அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் என்ன செய்கிறார்? உயிரோடு எழுந்திருக்கிறார். அவருடைய சீஷர்களை எல்லாம் தேடி பிடித்து சித்திரவதை செய்யறாங்க. அவங்கள கொலை செய்கிற பொழுது யூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. அதனால ஆட்சி செய்கின்ற ரோமர்கள் கிறிஸ்தவர்களை என்ன செய்யறாங்களா? துன்பப்படுத்துறாங்க. இந்த சமயத்துலதான் பேதுரு நீங்கள் அறைந்த இயேசு கிறிஸ்துவே இரட்சகர்னு என்ன செய்யறாரு? பிரசங்கம் செய்கிறார். நீங்க அப்போஸ்தலர்ல எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பலம் அவருக்கு எங்க இருந்து வந்தது? சிறிது மாதங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவர் என்ன செஞ்சாரு? மறுதலித்தார். அதே பேதுரு. இன்றைக்கு நீங்க பலம் இல்லாம இருக்கலாம், எந்த சூழ்நிலையில நீங்க அவமானப்பட்டு நிற்கலாம், அதை எதிர்கொள்ள நீங்க திராணி இல்லாம நின்று கொண்டிருக்கலாம், நீங்க நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம், நிந்தையில நீங்க நின்று கொண்டிருக்கலாம். அதை மாற்றக்கூடிய தேவ பலம் உங்களுக்குள் காத்து கொண்டிருக்கிறது. அதே பேதுரு. நீங்க அதை வாசிச்சு பாருங்க, பிரமிப்பாக இருக்கும். யார குறிச்சும் அவருக்கு கவலை இல்லை, யார குறிச்சும் அவருக்கு பயம் இல்லை. அங்க எருசலேம் தேவாலயத்துல எல்லார் முன்பாகவும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று அவர் பிரசங்கம் செய்கிறார். 3000 பேர் என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்படுறாங்க. இதுதான் தேவ பலம். நம்முடைய பலம் மிகவும் குறைவானது. அததான் அடுத்த வசனத்துல போடப்பட்டிருக்கு. ஏசாயா 40:30. இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.
அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் என்ன செய்வாங்களா? இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எனக்கு வயதாகிவிட்டது, அதனால் இந்த பலகீனம்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. ஏனென்றால் இளைஞர்களே என்ன செஞ்சிருவாங்களா? சோர்ந்து போவாங்களா. வாலிபர்களும் என்ன செய்வாங்களா? இடறி விழுவாங்களா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்களா? புது பலன் அடைவார்கள். வயது ஒரு நம்பர் தான், அது உங்களுக்கு தடை இல்லை. வயது என்னதுதான்? ஜஸ்ட் நம்பர். நம்முடைய வயது நம்முடைய பலத்தை பெற்றுக்கொண்டு பலத்துல வாழ்வதற்கு என்ன கிடையாது? தடை கிடையாது. மோசே 120 வயசுல மலை மீது என்ன செஞ்சாரா? ஏறி போனாரா. அவருக்கு முட்டுவலி என்ன செய்யல? வரல. ஏறி போனது மாத்திரம் இல்ல, அந்த மலையில இருந்து இஸ்ரவேல் மக்கள் சுதந்திரிக்க போகின்ற கானான் தேசத்தை தன்னோட கண்களால் என்ன செஞ்சாரா? பார்த்தார். அவருடைய கண்கள் வெளிச்சம் என்ன செய்யல? மங்கி போகல. ஏனென்றால் அது மோசே பலம் இல்ல, அது தேவ பலம். இன்றைக்கு அதே தேவ பலம் ஒரு விசுவாசிக்குள் காத்து கொண்டிருக்கிறது. அதே பலம், the same strength. ஏனென்றால் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் மூலமாக அவர் கொடுத்த பரிகார பலியில, அவருடைய இரத்தத்தினால அவர் பெற்று கொடுத்த மீட்புல நீங்கள் தேவன் தங்கி இருக்கின்ற உறைவிடமாக இருக்கிறீர்கள். அவர் வந்து வந்து போகிறாருன்னு வசனம் என்ன செய்யல? சொல்லல. என்றைக்குமாக அவர் உங்களுக்குள் தங்கி இருக்கிறார். இந்த தேவ பலம் வெளியே இல்ல, நீங்க தேடுற பலம். உங்க பிரச்சனையில, உங்க சோர்வுக்கு மத்தியில, உங்க சூழல்கள்ல நீங்க காத்து கொண்டிருக்கின்ற பலம் வெளியே இல்ல. அது எங்க இருக்கு? உங்களுக்கு உள் இருக்கிறது. ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். விசுவாசிக்குள்ள இருக்கிற இந்த தேவ பலம் உலகங்களை உண்டாக்கிய பலம், இருளை வெளிச்சமாக்கின பலம், மரித்தோரை உயிர்த்தெழச் செய்த பலம், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ பண்ணின அதே ஆவியானவர் மரணத்துக்கு ஏதுவான நம்முடைய மாம்சத்தை, சரீரத்தை உயிர்த்தெழச் செய்யறதுக்காக என்ன செய்தாரா? நமக்குள் இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். பிரச்சனை என்னவென்றால், நம்ம யாரு பலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம்? இளைஞர்கள் என்ன செய்வாங்களா? சோர்ந்து போவாங்களா? இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது சின்ன வயசுல கோலியாத்தை எதிர்த்து சண்டை போடுவதற்கு தயாராக இருக்கிறார். அவருடைய கூட பிறந்த சகோதரர்களும் சவுல் ராஜாவும் அதுக்கு என்ன செய்யல? சம்மதிக்கல. ஏனென்றால் தாவீதுக்கு சின்ன வயது, போர் அனுபவம் கிடையாது. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார். அங்கு
சவுல் ராஜாவும் ராணுவமும் கோலியாத்தை பார்த்து என்ன செய்யறாங்க? ஓடி ஒளியிறாங்க. ஏன் ஓடி ஒளியிறாங்க? அவர் ஒரு ராட்சதர். ஒரு ராட்சதரை மனுஷனால என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. இங்கு தாவீது ஒரு சிறுவன், கிட்டத்தட்ட ஒரு 17-20 வயதுக்குள்ளதான் அந்த சமயத்தில் அவருக்கு இருக்கும். போர் அனுபவம் இல்லாதவர். அவர் கோலியாத்து கூட நான் சண்டை போட போறேன்னு நிற்கிறார். என்ன வித்தியாசம், என்ன நம்பிக்கை! இங்க தாவீது தன் பலத்தில் இல்லை. இந்த வசனம் தெளிவா சொல்லுது, நீ உன்னுடைய பட்டயத்தோடும் ஈட்டியோடும் நீ வருகிறாய், நானோ நீ நிந்தித்த ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளின் நாமத்தினாலே நான் வருகிறேன். அவரோட பலம் யார் மேல இருக்குதா? கர்த்தர் மேல இருக்குது. ஒரு பிரச்சனையை அவர் எப்படி பார்க்கிறார்? கோலியாத்தோட உயரத்தை வச்சு அவர் என்ன செய்யல? பார்க்கல. மற்றவர்கள் பேசுகின்ற கேலி பேச்ச வச்சு அவர் என்ன செய்யல? பார்க்கல. அவர் வச்சிருக்கின்ற ஆயுதங்களை வச்சு அவர் என்ன செய்யல? பார்க்கல. தனக்கும் கர்த்தருக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையை பார்க்கிறார். அந்த உடன்படிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர் பார்க்கிறார். உனக்கு ஒரு வழியாக எதிராக வந்தால் 7 வழியா என்ன செய்வாங்க? ஓடி போவாங்க. உனக்கு எதிராக ஒரு பிரச்சனை வந்தது என்றால் யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே வாக்குத்தத்தம், இதே உடன்படிக்கையில தான் சவுல் ராஜாவும் இருந்தாரு, ராணுவ வீரர்களும் இருந்தாங்க. ஆனா அவர்கள் அப்படிதான் என்ன செய்யல? பார்க்கல. அப்படி பார்த்திருந்தார்கள் என்றால் அவர்களாலையும் என்ன செய்ய முடியும்? ஜெயித்திருக்க முடியும். ஏனென்றால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. யார் அவரை விசுவாசிச்சு அவரோட இணைஞ்சு போறோமோ அவர் எல்லாருக்கும் ஒன்று போலதான் இருக்கிறார். எந்த பிள்ளையையும் அவர் ஸ்பெஷலா என்ன செய்யறது இல்ல? பார்க்கிறது இல்ல. எல்லோருமே அவருக்கு ஸ்பெஷல் தான். எல்லாருமே அவருக்கு விசேஷித்தமானவர்கள் தான். சவுல் ராஜாவும் ராணுவமும் அப்படி பார்க்கல. தாவீது என்ன செய்கிறார்? தனக்கும் தேவனுக்குமான உறவின் அடிப்படையில் பிரச்சனையை பார்க்கிறார். பிராக்டிக்கலா சொல்றதா இருந்தா அதுல தாவீது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா தாவீதும் அததான் சொல்றாரு, நான் என் பலத்துல நான் என்ன செய்யல? வரல. என் பலத்துல வருவதாக இருந்தால் நான் கத்தியோடு ஈட்டியோடு என்ன செஞ்சிருப்பேன்? போயிருப்பார். இதெல்லாம் எனக்கு சரிப்படாதுன்னு என்ன செய்கிறார்? ஒதுக்கி வைத்து விட்டு கவனையும் கூழாங்கல்லையும் என்ன செய்கிறார்? எடுத்துக்கொண்டு செல்கிறார். இன்றைக்கு இந்த காத்திருப்பின் காலத்துல நீங்க எதை பாக்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்குள்ள தேவ பலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தங்கி இருக்கின்ற உறைவிடமாக நீங்கள் இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை வழி நடத்துவதற்காக, நமக்கு ஆலோசனை சொல்வதற்காக, நமக்கு சத்தியத்தை கற்றுத் தருவதற்காக, நமக்கு விசுவாசத்தை ஊட்டுவதற்காக, கரம் பிடித்து நம்மை கூட்டி செல்வதற்காக ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்குள் இருக்கிறார். நாம நம்ம பிரச்சனைய எப்படி பாக்குறோம்? சவுல் ராஜா மாதிரி பாக்குறோமா? தாவீது ராஜா மாதிரி பாக்குறோமா? எப்படி பாக்குறோம்? உங்களுடைய பலவீனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? என் கையில மருத்துவ ரிப்போர்ட் இப்படி சொல்லுதே, இந்த வலிய நான் உணர்ந்துகிட்டு இருக்கிறேனே, இந்த அடிப்படையில பாக்குறீங்களா? நான் செய்கின்ற காரியம் எல்லாம் தோற்று போகிறதே, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, என் பிரச்சனை இப்படிதான் இருக்குது என்று பிரச்சனையின் அடிப்படையில பாக்குறீங்களா? உங்க பலவீனத்தின் அடிப்படையில, சூழ்நிலைகளின் அடிப்படையில? நாம எப்படி பாக்குறோமோ அப்படிதான் நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்ளுவோம். அது ஒரு ஆவிக்குரிய விதி. நாம பார்க்கின்ற விதம் பிரச்சனைக்கு மத்தியில தேவ பலத்தை என்ன செய்யணுமா? பார்க்க வேண்டும். காத்திருப்பின் காலத்துல முதல் ஸ்டெப் இதுதான். நம்முடைய பார்வை என்ன செய்யணும்? மாறணும். சோர்ந்து போகிறவர்களை பலப்படுத்துவதற்காக அவர் நமக்குள்ள என்ன செய்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். அதுவும் தேவ பலத்தை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ரிப்போர்ட் உண்மைதான், உங்க சூழ்நிலைகள் உண்மைதான். கோலியாத் நிஜம்தான். கோலியாத்து கூட மனுஷ பலத்துல என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது.
அது போல உங்க சூழ்நிலைகளும், நீங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற சவால்களும், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கின்ற காரியங்களும் பொய் என்று சத்தியம் சொல்லவில்லை. நானும் பொய் என்று என்ன செய்யல, சொல்லல. இதை மேற்கொள்ளக்கூடிய தேவ பலம் உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை மேற்கொள்ளக்கூடிய தேவ பலம். பிரச்சனை ஒரு தகவலை சொல்லுது, தேவனோட வார்த்தை ஒரு தகவலை சொல்லுது. எதை நம்ம பார்க்க போறோம்? சாய்ஸ் யாரோடதுதான்? நம்முடையதுதான். விசுவாசிக்கு இந்த சாய்ஸ் அப்படிங்கிறது நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ற ஒரு முறை மாத்திரம் கிடையாது. எவ்ரி டே, தினம் தினம், ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? ஜீவனை தேர்ந்தெடுக்க போறோமா, மரணத்தை தேர்ந்தெடுக்க போறோமா? ஜீவனை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது அவரது வார்த்தையை தேர்ந்தெடுக்கிறது. அவருடைய வார்த்தையை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தேவ பலத்தை என்ன செய்றீங்க? சூஸ் பண்றீங்க. தாவீது ராஜா சொல்றாரு, உம்முடைய கட்டளைகளை நான் கண்ணோக்கும் பொழுது நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. தேவனுடைய கட்டளைய கண்ணோக்கும் போது அவர் என்ன செய்யறது இல்லையா? வெட்கப்பட்டு போவதில்லையா? இந்த காத்திருப்பின் காலம் நமக்கு சோர்வை கொடுக்கிறது, நம்மை பலவீனப்படுத்துகிறது, நமக்கு அநேக கேள்விகளும் சந்தேகமும் வருது. ஆனா இந்த காத்திருப்பின் காலத்தை உங்களுக்கு நன்மையாக மாற்றுவதற்காக அவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஒரு விசுவாசிக்கு அது எதிராக மாற முடியாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் வேதத்துல ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது, ஏராளமான சாட்சிகள் இருக்கிறது. இந்த காத்திருப்பின் காலம் யோசேப்புக்கு எப்படி முடிஞ்சது? நன்மையா முடிந்ததா, தீமையாக முடிந்ததா? நன்மையாக முடிந்தது. இந்த காத்திருப்பின் காலத்துல அவர் இழந்து போகல, அவர் ஜீவனை தேர்ந்தெடுத்தார். எல்லாமே அவரை விட்டு போனது. இதை விட உதாரணம் நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. எல்லாமே அவரை கையை விட்டு போய்விட்டது. உலக பிரகாரமா யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கு அங்க என்ன கிடையாது, வழியே கிடையாது. அங்கு அவர் சிறைச்சாலையில இருக்கும்போது பார்வோனுடைய 2 ஊழியக்காரர்கள், பானபாத்திரக்காரன், சுயம்பாகி என்ன செய்யறாங்க? சிறையில அடைக்கப்படுறாங்க. 2 பேருக்கும் ஒரு கனவு வருது. அந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர்கள் கிட்ட யோசேப்பு கேட்கறது என்ன கேட்பார் அப்படின்னா, இன்று உங்கள் முகம் துக்க முகமாய் இருப்பது என்ன? சிறைச்சாலையில எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா, அழுதுட்டு இருப்பாங்களா? அழுதுட்டு தான் என்ன செய்வாங்க? வேதனை, துக்கம், வருத்தம், அவமானம், நிறைய காரியங்கள் அவங்கள ஆக்கிரமித்து வைத்திருக்கும். யோசேப்பு கேட்கறது வித்தியாசமா கேட்கிறாரு. சிறைச்சாலையில உள்ளவங்களை பார்த்து, இன்றைக்கு உங்கள் முகம் துக்க முகமாக இருப்பது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நானே அழுது கொண்டிருந்தால் உங்களை பார்த்து ஏன் அழுறீங்கன்னு நான் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. நான் சிரித்து கொண்டிருந்தால் மாத்திரமே நீங்க ஏன் அழுகிறீர்கள் என்று நான் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். அப்படி என்றால் யோசேப்பு சிறைச்சாலையில் தன் சகோதரர்கள் மீது கோபத்தில் இல்லை. தன்னுடைய நிலைமையை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டு அவர் என்ன செய்யல, இல்ல. போத்திபார் மனைவி இப்படி நம்மை அநியாயமாய் குற்றம் சாட்டி விட்டாரே என்று தன்னுடைய சூழ்நிலையை குறித்து அவர் என்ன செய்யல, பரிதாபப்பட்டு இல்ல. ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தார். இந்த காத்திருப்பின் காலத்தில் தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், சீர்படுத்தி கொண்டிருக்கிறார், தனக்கேற்ற பாத்திரமாக வணைந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பிஹைண்ட் த சீன். உங்க சூழ்நிலைகளுக்கு பின்னால் ஆவிக்குரிய உலகில் தேவன் உங்கள் சார்பில் செயலாற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்க நினைக்கலாம், நீங்க பணி செய்யற இடமா இருக்கலாம், உங்க குடும்ப உறவுகளா இருக்கலாம், உங்க சூழ்நிலைகளா இருக்கலாம், எனக்கு உதவி செய்யறதற்கு யாரும் இல்லை, அநியாயமாக நான் நடத்தப்படுகிறேன், அநியாயமா நான் நடத்தப்படுறேன், நான் என்ன வேலை செஞ்சாலும் அதற்கான அங்கீகாரம் என்ன செய்யல, கிடைக்கல, நான் என்ன செஞ்சாலும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இடத்துல நீங்க நின்று கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் செய்வதை மனுஷருக்கென்று செய்யாமல் யாருக்கென்று செய்யணுமா, கர்த்தருக்கென்று செய்யுங்கள்.
நம்ம கண் பார்வைக்கென்று செய்யாமல், உதடுகளுக்கென்று நம்ம செய்யாமல், வாய் வார்த்தையினால் நம்ம பேசாம, கொடுக்கப்பட்ட வேலை நமக்கு மேல இருக்கிறவங்க கொடுக்கப்பட்டது இல்லை. அதை யாரு கொடுத்திருக்கிறா? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுக்கு நீங்க உண்மையா இருந்து பாருங்க. உங்களுக்கு கிரெடிட் மனுஷங்க கிட்ட இருந்து இல்ல, யார்கிட்ட இருந்து வரும்? தேவன் கிட்ட இருந்து வரும். இது நிறைய பேருக்கு இந்த ரகசியம் புரியுறது இல்ல. கூட இருக்கிறவங்களோட போட்டி போட்டு நம்முடைய வேலையை நம்ம ஒழுங்கா செய்யறது இல்ல. அவங்க மட்டும் என்ன செய்யல? ஒழுங்கா செய்யல. இவங்க இப்படி செய்யறாங்க, அவங்க அப்படி செய்யறாங்க. இது எல்லாம் உண்மைதான். நீங்க என்ன பண்றீங்க? அதுதான் பிரச்சனை. நீங்க கர்த்தருக்கென்று அதை நீங்க செய்யும் பொழுது உயர்வு தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வராது. எங்க இருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். நிறைய உதாரணங்கள் இருக்கு. உங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுறத பார்க்க முடியும். உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்பட்டாலும் சரி, அவங்க கண்கள் முன்பாக நீங்க உயர்த்தப்படுறத பார்க்க முடியும். அது தேவன் தான் உயர்த்த முடியும். நீங்களா உங்களை உயர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு பாரம். அப்படி உயர்த்தவும் முடியாது. இங்க யோசேப்பு சொல்றாரு, 2 கனவுக்கும் அர்த்தத்தை சொல்றாரு. ஒருவருக்கு மறுபடியும் அந்த பணி கிடைக்கும், ஒருவருக்கு கிடைக்காதுன்னு சொல்றாரு. அது என்ன செய்கிறது? நடக்கிறது. அவர் பானபாத்திரக்காரன் சொல்றாரு, நீ அந்த பொறுப்புக்கு திரும்ப போகும் பொழுது என்ன செஞ்சுக்கோ? நினைத்துக்கொள். அவர் நினைத்தாரா? இல்ல. மனுஷ ஞானம் இதுதான், மனுஷ பலம் அதுதான், மனுஷனுடைய உதவியும் அதுதான். ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஆனால் தேவன் உயர்த்தும் போதோ அந்த மனங்களை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சூழ்நிலைகள் அப்படியே மாற்றப்படும், காரியம் மாறுதலாய் முடியும். அங்கு மொர்தெகாய்க்கும் விரோதமா ஆமான் திட்டம் போடுகிறார். மொர்தெகாயும் எஸ்தரும் அங்க என்ன செஞ்சாங்க? தேவனை நோக்கி பார்த்தாங்க. தன்னோட ஜனங்களுக்கெல்லாம் உபவாசம் சொல்லி என்ன செஞ்சாங்களா? தேவனை நோக்கி பார்த்தாங்களா. ராஜா கிட்ட போய் அவங்க முறையிட மொர்தெகாய் என்ன செய்யல? போகல. அவர் தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவன் அகாஸ்வேரு ராஜாவுக்கு தூங்க விடாமல் என்ன செய்யறாரா? செய்கிறார். தூங்க விடாமல் செய்து அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க வைத்து அங்கு மொர்தெகாயை ஆமானுடைய கண்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். இந்த தூங்க விடாம செய்யறது யார்கிட்ட இருந்து வரும்? தேவன் கிட்ட இருந்துதான் வரும். நம்முடைய நீதி, நம்முடைய நியாயம், நம்முடைய வாக்குவாதம், நாம ஒருத்தங்களை பேசி சமாதானம் பண்ணி சம்மதிக்க வச்சு அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அந்த காத்திருப்பின் காலத்துல நம்ம என்ன செய்யறோங்கிறது ரொம்ப முக்கியம். பிரச்சனைய பார்க்காம யார பார்க்கணுமா? தேவனை பார்க்க வேண்டும். எல்லா பலவீனங்களையும் நீக்கி நம்மை பலப்படுத்துகிற ஒரு ப்ராசஸ் அது. உங்களை உருவாக்குகிற ஒரு ப்ராசஸ். இதுல நீங்க தோற்று போக போறது இல்ல. வசனம் தெளிவா சொல்லுது. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. இந்த அன்பு கூறுதல் அப்படின்னா எனக்கு தேவனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றது மாத்திரம் இல்லை. என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவரது வார்த்தையை நம்ம அன்பு செய்யணும். அவர் வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? முதலிடம் கொடுக்கணும். அவர் வார்த்தைய நம்பணும். அதுதான் அவரை நம்ம முக்கியமா பாக்குறதோட அர்த்தம். அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். இன்றைக்கு நீங்க என்ன பலவீனத்துல நிற்கிறீங்களோ, எது உங்களுக்கு எதிர்மறையாக நின்று கொண்டிருக்கிறதோ, எது உங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறதோ, எது உங்களை நிர்மூலமாக்கி விடும் என்று நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, இந்த எல்லா காரியங்களும் எல்லா மனிதர்களும் உங்களுக்கு நன்மையாக மாற்றப்படுவார்கள். ஒரு விசுவாசிக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தம் அதுதான். ஆனா அந்த நேரத்துக்கு நம்ம என்ன செய்யணுமா? காத்திருக்க வேண்டும். தேவனுடைய பலத்தை பெற்றுக் கொள்வதற்கு, அவரில் பலம் கொள்வதற்கு,
அவர் உருவாக்குவதற்கு இடம் கொடுக்கணும். அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து நாம கேட்கணும். அவருடைய குரலுக்கு நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பலன். அதுதான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். காத்திருக்கிற ஒருவரும் கெட்டு போவது இல்லை, வெட்கப்பட்டு போவது இல்லை, தோற்று போவது இல்லை. நீங்க காத்திருக்கிறீங்களா கர்த்தருக்காக? நீங்க தேவ பலனை என்ன செய்ய போறீங்க? பெற்றுக்கொள்ள போறீங்க. தேவ பலன் உங்க மூலமா செயல்படுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. இங்க ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து என்ன செய்வாங்களா? எழும்புவார்கள். ஏன் கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? கழுகு மற்ற பறவைகளை காட்டிலும் அது வித்தியாசமானது. தனது ரெக்கைகளை அது அடித்து அது என்ன செய்யாது? பறக்காது. அது ஒரு சரியான ஒரு பெரிய காற்றுக்காக அது காத்திருக்கும். அந்த காற்று அடிக்கும் போது அதோட பிரஷர்லயே அது என்ன செய்யும்? பறக்கும். எது ஒரு பெரிய காற்று அதுக்கு எதிராக வருகிறதோ அந்த காற்றுல அது பிரயாணம் பண்ணுமா? அந்த காற்றையே தன்னுடைய பலமாக அது என்ன செய்யுமா? எடுத்துக்கொள்ளும். இதே போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், உங்களுக்கு எதிராக எந்த பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையில நீங்க அமிழ்ந்து விடாமல் அந்த பிரச்சனைகள்ல மேற்கொள்ளக்கூடிய பலத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். தாவீது ராஜாவுக்கு கோலியாத் பிரச்சனையா ப்ரமோஷனா? ப்ரமோஷன். இது நிறைய பேருக்கு தெரியல. பிரச்சனை இல்லாம ப்ரமோஷன் வராது. இந்த ப்ரமோஷனுக்கு வருகிறதற்கு முன்னால் அவர் வனாந்தரத்துல தன் தகப்பனால கைவிடப்பட்டு சகோதரர்களால நிராகரிக்கப்பட்டு சிங்கம் கரடி கூட அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரா. அங்கு சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவாக அபிஷேகம் பண்றதுக்காக வருகிறார். ஒரு பெரிய விஐபி வீட்டுக்கு வராரு. வீட்டுல எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிடணுமா இல்லையா? கூப்பிட வேண்டும். ஊருக்கே விருந்து. அதுல ஒரு பையன் சாப்பிடவில்லை என்றால் இந்த ஈசாய்க்கு எப்படி மனம் வந்தது? ஒரு பையன் எங்க இருக்கிறா? வனாந்தரத்துல இருக்கிறான். அப்படி என்றால் தகப்பனுடைய அன்பும் அவருக்கு என்ன செய்யல? கிடைக்கல. ஆனாலும் தாவீது ராஜா என்ன செஞ்சாரா? வனாந்தரத்துல தேவனை துதித்து பாடி ஆடிக்கொண்டு அவரோடு ஒரு உறவுல அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அங்க ஒரு ஆட்டுக்குட்டிய சிங்கம் பிடிக்க வருகிறது. தகப்பனோட அன்பு எனக்கு கிடைக்கல, சகோதரர்கள் எனக்கான இடத்தை கொடுக்கல, இந்த ஆட்டுக்குட்டி அதை தூக்கிட்டு போனா என்ன, போகாட்டி என்ன? அது நினைச்சிருக்கலாமா இல்லையா? கண்டிப்பா நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த வேலைக்கு அந்த ஆட்டுக்குட்டிக்கு அவர் எப்படி இருந்தாரா? உண்மையாக இருந்தார். அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்கு உண்மையாக இருக்க போய்தான் இஸ்ரவேல் என்னும் ஆட்டு மந்தையை மேய்க்கும் ராஜாவாக தேவன் உயர்த்தினார். இது அநேகருக்கு புரியுறது இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைய, நம்ம கொடுக்கப்பட்ட இடத்துல, நீங்க காத்திருக்கின்ற காலத்துல, தேவன் உங்களை வச்சிருக்கின்ற இடத்துல நம்ம அதை உதாசீனப்படுத்துகிறோம். இல்ல, நீங்க ஒரு ஆட்டுக்குட்டிக்கு நீங்க உண்மையா இருந்து பாருங்க. இந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்கு உண்மையா இருக்கிறது அந்த நிராகரிப்புக்கு மத்தியில எப்போ வரும்னு சொன்னா, நீங்க தேவனோட உறவுல இருக்கும் போதுதான் வரும். அவருடைய பலத்துல நீங்க இருக்கும் பொழுதுதான் அந்த உண்மையா செய்யக்கூடிய உணர்வும் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். அங்க ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அவர் உண்மையா இருக்கிறது அவருக்கு ஒரு பயிற்சி. அந்த ப்ரமோஷனுக்கு முன்னாடி அவர் கொடுக்கின்ற பயிற்சி. அங்க கரடி தூக்கிட்டு போகுது, அது இன்னொரு பயிற்சி. அவருடைய மசில்ஸ அவர் என்ன செய்கிறார்? பயிற்சி செய்கிறார், வளர்க்கிறார். அடுத்து அவர் யார்கிட்ட சண்டை போட போகணும்? கோலியாத்து கிட்ட.
தேவன் உருவாக்கும் விதம் இப்படிதான். இன்னைக்கு நீங்க ஒரு சிங்கம் கூட சண்டை போடுறீங்களா? சிங்கம், கரடிங்கிறது உங்க சூழ்நிலைகள், உங்க பிரச்சனைகள், உங்க சரீரத்தில் உள்ள வியாதிகள், நீங்க பணி செய்கின்ற இடத்துல நீங்க சந்திக்கின்ற சவால்கள், உங்க ஊழியத்துல நீங்க பார்க்கின்ற காரியங்கள். இன்னைக்கு நீங்க என்ன இடத்துலனாலும் இருக்கலாம். உறவுகளுக்கு மத்தியில நீங்க ஒரு வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கலாம். நீங்க அந்த இடத்துல பயிற்சி செய்யப்படுகிறீர்கள். தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவன் உருவாக்காமல் அவர் வச்சிருக்கிற திட்டத்துல நம்மளை கொண்டு போய் என்ன செய்ய முடியாது? வைக்க முடியாது. ஏனென்றால் நாம அந்த வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளாமல் அந்த திட்டத்துல மேல போகணும்னு சொன்னா மேல இருந்து கீழே விழும்போது நமக்கு எப்படி இருக்கும்? அடிபடும். அந்த வெற்றியை நம்மால் தக்க வைத்து கொள்ள முடியாது. அதற்கான வளர்ச்சி இல்லாமல் அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இரண்டாவது, அந்த வெற்றியை பார்த்தால் கூட, அந்த பலனை நீங்கள் பெற்றுக்கொண்டால் கூட, அந்த பலன்ல நீங்க வாழ வேண்டும் என்றால் நீங்கள் அவரில் பலப்பட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த வெற்றியில நீங்க வாழவும் முடியும். அநேகருக்கு இது புரியுறது இல்லை. நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு சுகத்தை சொல்றேனே. ஜெபிச்ச உடனே சுகம் வேண்டும் என்று நாம நினைக்கிறோம். உண்மையிலேயே ஒரு சிலரால் அதை பெற முடியும், எல்லாரும் இல்ல. அது ஒரு இருதய கண்டிஷன் தான். ஒரு விதமான இருதயம் ஜெபிக்கும் போதே சுகத்தை என்ன செய்யும்? பெற்றுக்கொள்ளும். இன்னொரு இருதயம் என்ன அரண்கள் இருக்கிறதோ அதெல்லாம் தேவ வார்த்தையை கொண்டு நிர்மூலமாகிதான் அது என்ன செய்யும்? ஒரு ப்ராசஸ்ல அது என்ன செய்யும்? பெறும். இந்த ஜெபிக்கும் போதே பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு எப்படி திருடனை எதிர்க்கணும்னு என்ன செய்யாது? தெரியாது. எப்படி அவரை விசுவாசிக்க வேண்டும்ங்கிறத என்ன செய்யாது? தெரியாது. எப்படி தேவனுடைய பலத்தில் ஒரு பிரச்சனையை மேற்கொள்ளணுங்கிறத என்ன செய்யாது? தெரியாது. எளிதாக இன்னொரு விதமாக ஒரு பிரச்சனை அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். அப்போ தேவன் விசுவாசிக்கு வைத்திருக்கின்ற முறை, அவரிடத்தில் சென்று சத்தியத்தை அறிந்து அதுல நம்ம பலப்பட்டு அந்த சத்தியத்துல உள்ள விடுதலையையும் வாழ்வையும் அவர் அனுபவிக்க விரும்புகிறார். இந்த ப்ராசஸ்ல நீங்க ஒரு வெற்றியை பார்த்தீர்கள் என்றால் அந்த வெற்றி நீங்க வாழக்கூடிய ஒரு வெற்றியா இருக்கும். அதுல வாழ முடியும். டெலிவரன்ஸ், ஹீலிங் மட்டும் ஒருத்தங்களோட வெற்றி இல்ல. அந்த வெற்றியில அடுத்து நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அந்த சுகத்தை நம்ம என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். அந்த சுகத்தை தக்க வைத்துக் கொள்ளணும். அவருடைய பலத்துல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு இந்த காத்திருப்பு ரொம்ப முக்கியம். நான் சொல்ல வர்றது புரியுதா? உங்களோட ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஒரு பயிற்சி தான். அதற்காக நான் சுகத்துக்கு காத்திருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, ரட்சிப்புல அவர் கொடுத்த எந்த பலனுக்கும் நீங்க நாளைக்கு, மறுநாள், அடுத்த மாசம் என்ன செய்ய வேண்டாம்? காத்திருக்க வேண்டாம். நவுதான், இப்பொழுதே உங்களால் சுகத்தை என்ன செய்ய முடியும்? தர முடியும். ஏனென்றால் சுகம் வெளியில இல்ல, எங்க இருக்கு? உங்களுக்குள்ளதான் இருக்கு. அப்படி உங்களால உடனே பார்க்க முடியலையா? நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. உங்களால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதற்கு காலதாமதம் ஆகிறதா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த காத்திருப்பின் காலம் அவரை அறிந்து கொள்ளுகின்ற காலம், அவருக்கு செவி சாய்க்கின்ற காலம், அவருடைய குரலை கேட்கின்ற ஒரு காலம், அந்த பலத்தில் நம்ம செல்லக்கூடிய ஒரு காலம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி கழுகுக்கு அதை எதிர்த்து வருகின்ற காற்று ஒரு பிரச்சனை இல்லை, அதை பயன்படுத்தி அது பிளைட் மாதிரி மேல என்ன செய்யுது? பறக்குது. அது போல உங்களுடைய சூழ்நிலைகளும் உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களை அமிழ்த்துவதற்காக வரல, உங்களுடைய ப்ரமோஷனுக்காக அது என்ன செய்கிறது? வருகிறது. நீங்க அதை பார்க்கின்ற விதம் தான். அவரை அமர்ந்து தேவன் என்று அறிய நம்ம நேரம் கொடுக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய வேலையிலனாலும் இருக்கலாம், எவ்வளவு பிஸியானாலும் நீங்க என்ன செய்யலாம்? இருக்கலாம். பெரிய போஸ்ட்ல இருக்கலாம், நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய பொறுப்புகள்ல இருக்கலாம். இவங்கெல்லாம் இதுக்கு விதி விலக்குன்னு சொல்லி வேதம் என்ன செய்யல? சொல்லல. யோசுவா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரை வழி நடத்தி செல்லுகிறார். டெய்லி சாப்பாடு பிரச்சனை என்ன செய்யும்? வரும். ஒருவருக்கொருவர் சண்டை என்ன செய்வாங்க? போடுவாங்க. அங்கு யோசுவாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். யோர்தானை கடக்க வேண்டும் என்றால், எரிகோவை கடக்க வேண்டும் என்றால், கானானில் உள்ள ராட்சதர்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால்
தேவனுக்கு லேசான காரியம். அதற்கு யோசுவா செய்ய வேண்டியது இரவும் பகலும் என் வார்த்தை என்ன செய், தியானி. அத உன் கண்ணை விட்டு என்ன செய்யாத, பிரிக்காதே. அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். யோசுவா கேட்கலாம்ல, இத்தனை லட்சம் மக்களை நான் வழி நடத்த வேண்டுமே, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் எப்படி நான் தியானிக்க முடியும்? அவர் அங்க கேட்டாரா? கேட்கல. யோசுவாவுக்கு முடிந்ததுன்னு சொன்னா நமக்கும் என்ன செய்யும், முடியும். இரவும் பகலும் அப்படின்னா நம்ம பைபிள் எடுத்து கண் முன்னாடி வைத்து கொண்டே இருப்பது அல்ல, அவரது வார்த்தையை சிந்தனைகளில் வைத்துக் கொள்வது. நீங்க எப்படி உங்க கவலைய சுமக்குறீங்களோ, உங்க பிரச்சனைய சுமக்குறீங்களோ, உங்க வருத்தத்தை சுமக்குறீங்களோ, இதெல்லாம் அவர் பாதத்துல இறக்கி வச்சுட்டு அவர் பேசுகின்ற வார்த்தைகளை உங்க சிந்தனையில வைத்து கொண்டே உங்க வேலையை பாக்குறது தான். உங்களை யாரும் வேலை பார்க்காதீங்கன்னு சத்தியம் என்ன செய்யல, சொல்லல. நீங்க எந்த வேலை பார்த்தாலும் யாராவது கவலைப்படாம பாக்குறோமா? ஒரு கவலை இல்ல, 5 ட்ராக்ல 5 விதமான கவலை என்ன செய்யும், போகும். இல்ல கூடதான் இருக்குமே தவிர குறைவா என்ன செய்யாது, இருக்காது. அந்த கவலையோடு நம்முடைய பாரங்களை, நம்முடைய வேலைகளை நம்ம என்ன செய்யறோம், சுமக்கின்றோம், செய்கின்றோம். இதை நீங்க தேவனை தியானிச்சுக்கிட்டே செஞ்சு பாருங்க, அது எஃபர்ட்லெஸ். அதுல உங்களோட எஃபர்ட், உங்களோட முயற்சின்னு எதுவும் இருக்காது. அது ரொம்ப எளிமையாகவும் உங்க வேலை முடியும், ரொம்ப லகுவா இருக்கும், ரொம்ப எளிமையா ரொம்ப எளிதாக அந்த வேலையையும் செய்ய முடியும். அவருடைய பலத்திலையும் நீங்க பெருக முடியும், பலப்பட முடியும். அவர் உருவாக்குகிறத பார்க்க முடியும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த அறிந்து கொள்ளுதல், இந்த ப்ராசஸ்ல அவரை லிசன் பண்ணணும், அவரை கவனிக்கணும். அவர் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வேலையை என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அந்த குரல் என்ன சொல்லுகிறது அதை கவனிக்கிறது மாத்திரம் இல்ல, அதை ட்ரஸ்ட் பண்ணணும், அதை நம்பணும். அதை நம்புகிறது மாத்திரம் இல்ல, அதுக்கு ஒபே பண்ணணும், கீழ்ப்படியணும். அந்த குரல் பேசுறதை என்ன செய்யணும், கேட்கணும், நம்பணும். அது சொல்லுகின்ற காரியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்க காத்திருப்பின் காலத்துல இதை நாம செய்யணும். எப்போ பஸ் வரும் ஏறி போகலான்னு சொல்லி ஒரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற காத்திருப்பை இது என்ன செய்யல, சொல்லல. நம்ம ஹோட்டலுக்கு போனா சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் போது நமக்கு ஆர்டர் எடுக்க வருவாங்க தெரியுமா? சாப்பாடுக்கு ஆர்டர் சொல்லுவோம், ஆர்டர் எடுத்துட்டு போயிருவாங்க, நமக்கு சாப்பாடும் வந்துரும். அடுத்து ஒரு தேவை, ஒரு ஊறுகாய், ஒரு தயிர் வேணும்னா அப்படி திரும்பி பார்த்தா ஓடி என்ன செய்வாங்க, வருவாங்க. ஏனென்றால் அவங்க அங்க போய் வேற எதையும் பார்க்க மாட்டாங்க, நம்மளையே தான் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, பார்த்து கொண்டிருப்பாங்க. அடுத்து ஆர்டர் என்ன, அவங்க தேவை என்ன, அந்த தேவையை உடனே கொண்டு வந்து என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இதை பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கிறேன். எல்லாரும் அப்படி செய்ய மாட்டாங்க, அந்த வேலைக்கு உண்மையா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அதை செய்வாங்க. அது போல இந்த காத்திருப்பின் காலத்துல தேவனுடைய குரலை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார், அது என்னை எப்படி வழி நடத்துகிறது, அந்த ஆலோசனை என்ன, எந்த இடத்துல என்னை சரி செய்ய சொல்லுகிறது, எந்த இடத்துல என்னை அர்ப்பணிக்க சொல்லுகிறது, எந்த இடத்துல என்னை அமைதியாக இருக்க சொல்லுகிறது, எந்த இடத்துல என்னை கீழ்ப்படிய சொல்லுகிறது. இது போல அவரை என்ன செய்யணுமா, காத்து கொண்டிருக்க வேண்டும். பஸ்ஸுக்காக காத்திருக்கிற மாதிரி இல்ல, இன்னும் வரலையே, இன்னும் 5 நிமிஷம் ஆயிட்டே, 10 நிமிஷம் ஆயிட்டே, இப்படி காத்திருப்பது அல்ல. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாமே. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அவர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு நீங்கள் கவனிக்க கவனிக்க அதுக்கான இயல்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்க, உங்க புதிய ஆவியில ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்கு எதிரா இல்ல, உங்களுக்கு உதவி செய்கிறதற்காக, உங்களை வழி நடத்துகிறதற்காக. தேவ பிரசன்னத்துக்கு போகக்கூடிய தகுதியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அவரை அப்பா என்று அழைக்கக்கூடிய உரிமை என்ன செஞ்சிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையாகவும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராகவும். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன என்ன
அதிகாரம் இருந்ததோ, என்ன உரிமைகள் இருந்ததோ, என்ன வல்லமை இருந்ததோ, அதே இடம் நமக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லும் போது அது அமைதலான மாதிரி நமக்கும் சொல்லக்கூடிய அதிகாரம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் ஒரு விசுவாசி, நீங்கள் வேண்டுமானால் பலவீனத்திலையும் பிரச்சனையிலையும் அவமானத்திலையும் இருக்கிற மாதிரி உங்களை பார்க்கலாம். நீங்க நிராகரிக்கப்பட்டவங்களா, ஒதுக்கப்பட்டவங்களா பார்க்கலாம், பலவீனமானவங்களா பார்க்கலாம், தோத்து போனவங்களா பார்க்கலாம், கண்ணீரோடு இருக்கிறவங்களா பார்க்கலாம். ஆனால் தேவன் அப்படி உங்களை என்ன செய்யல? பார்க்கல. கிறிஸ்துவோட கூட நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட என்ன செஞ்சிருக்கிறாரா? உட்காரவும் செய்தார். அந்த இயல்பில் உங்களை அவர் பார்க்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்க தரிசிச்சு நடவாமல் நீங்க எப்படி நடக்கணும்? விசுவாசித்து நடக்க வேண்டும். நீங்க பார்க்கிறதன்படி என்ன செய்யாதீங்க? நடக்காதீங்க. அவங்கெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகல. தேவனுடைய ஆவிக்குரிய விதிகளை எடுத்து அதுல செயல்பட்டு அதை அப்ளை பண்ணி அதுல வெற்றியையும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? பார்த்திருக்கிறாங்க. ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரு டெஸ்டிமனி தான் அதெல்லாம். இது முடியும், இது நடந்திருக்கிறது என்பதற்கு அவங்க எல்லாம் யாரு? சாட்சிகள். அது ஒரு ஆவிக்குரிய விதி. விசுவாசிகள் தரிசித்து நடக்கும்படி, நீங்க பார்க்கின்ற பிரகாரமாக நடக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் இல்லை. கோலியாத் எவ்வளவு உயரமா இருக்கிறாரு, எவ்வளவு அகலமா இருக்கிறாரு, அவருடைய ஆயுதங்கள் எப்படி இருக்கு, அது கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்கன்னு என்ன செய்யல? சொல்லப்படல. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அதை ஓவர் கம் பண்றதுக்கே உங்களுக்கு 1 வாரம் ஆகும். நீங்க என்ன நம்பி இருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையை உங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? போய்விடும். அது நிஜம்தான், அது பொய்யெல்லாம் கிடையாது. அதுல சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே உலக பிரகாரமாக நிஜம். ஆனால் அது மாறக்கூடியவை. தேவ வல்லமை அதை மாற்றக்கூடிய வல்லமை நிறைந்தது. நீங்க பார்த்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் உங்களை அமிழ்த்துவதற்காக இல்லை, அது உங்களுக்கு ப்ரமோஷன். அது மேல கழுகுகளை போல ஆவியானவரின் பலத்தை கொண்டு நீங்க மேற்கொள்ளக்கூடிய வாழ்வு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயர பறக்கக்கூடிய ஒரு வாழ்வு, கோலியாத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வு. துதிச்சு பாடுனா எரிகோ என்ன செஞ்சுதா? விழுந்துதான். அவங்க கையில ஜேசிபி இல்ல, அதை இடிக்கிறதுக்கு கடப்பாறை இல்ல, அவங்க கையில எந்த கருவிகளும் இல்ல. அப்படி இருந்தா கூட அதை இடிக்க முடியுமான்னு தெரியல. துதிச்சு பாடினாங்களா, எரிகோ என்ன செஞ்சுதா? விழுந்தது. இதுதான் தேவ பலம். அந்த பலம் நீங்க தேடுற பலம் வெளியில இல்ல, எங்க இருக்கு? உள்ள இருக்கு. ஒரு சகோதரி 2 நாளைக்கு முன்னாடி அவங்க டெஸ்டிமனியை நான் கேட்டிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க சொன்ன சாட்சியில என்னை சந்தோஷப்படுத்தின ஒரு விஷயம், 2 காரியம். ஒரு சகோதரி 15 வருடங்களாக குழந்தைக்காக காத்திருக்கிறாங்க. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 15 வருடங்கள். அவங்களுடைய உடம்புலயும் பிரச்சனை, அவங்க கர்ப்பப்பையில அவங்களுக்கு பிரச்சனை. ஆனாலும் இந்த சத்தியத்தை கேட்கும் போது அவங்களுக்கு நம்பிக்கை வருகிறது. நம்பிக்கை இந்த சத்தியத்தை கேட்கிறாங்க, அவங்களுக்கு அந்த விசுவாசம் பெருகுகிறது. ஆனா ஒவ்வொரு மாதமுமே அந்த ஏமாற்றம். கடந்த ஜான்வரி அந்த டைம்ல அவங்களுக்கு அதை எதிர்பார்த்திருந்திருக்கிறாங்க, ஆனா இல்லை என்றவுடன் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம். அவங்கள வழி நடத்தின சகோதரி நம்ம பிரேயர் டீம்ல அவங்க என்கிட்ட இதை சொல்றாங்க. இந்த சகோதரி ரொம்ப சோர்வுக்குள்ள போயிட்டாங்க, அவங்க ரொம்ப எதிர்பார்த்திருந்தாங்க, அது இல்லை என்றவுடன் அவங்களுக்கு என்ன வருது? சோர்வு வருது. அவங்களுக்கு நான் பேசுகிறேன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டு விட்டுருந்தேன். தேவ சமாதானத்துக்குள் சென்றால் அதுல என்ன கிடைக்கும்? விடுதலை. அவங்களுடைய ஆதாரம் அவங்க சரீரம் கிடையாது, அவங்க ஆதாரம் என்னதுதான்? அவருடைய வார்த்தை தான். இந்த 2 காரியம் தான் சொன்னேன். தேவ சமாதானத்துக்குள்ள போனாலே அவங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன், அந்த விடுதலையை பார்க்க முடியுமே. அவங்க ஆதாரம் அவங்க சரீரம் சொல்வது இல்லை, அவங்க கர்ப்பப்பை சொல்வது இல்லை, அவங்க ஆதாரம் தேவனுடைய வார்த்தை. இந்த வாய்ஸ் நோட்டை தான் அந்த சகோதரி கேட்டிருக்கிறாங்க. அவங்ககிட்ட நான் ஒரு நாளும் என்ன செஞ்சது இல்ல, பேசினது கிடையாது. அவங்க கணவர் அவங்க வருத்தப்படும் போது சொன்ன காரியம் என்னவென்றால், அந்த சகோதரி சொல்றாங்க இல்லையா, அந்த சமாதானத்துக்குள்ள போ, உனக்கான விடுதலை இருக்கும் என்று சொல்றாங்க இல்லையா, அந்த சமாதானத்துக்குள்ள எப்படி போக வேண்டும் என்று கற்றுக்கொள். அவங்க டெலிகிராமுக்குள்ள போறாங்க.
அந்த சமாதானத்துக்குள்ள எப்படி போக வேண்டும் இதை அவங்க கேக்குறாங்க, தியானிக்கிறாங்க, அந்த சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டாங்களாம். அடுத்து ரெண்டாவது அவங்க சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, காலையில நம்ம பிரேயர் டீம்ல உள்ள ஒவ்வொரு சகோதரிகளுமே அவங்கள வழி நடத்தி இருக்கிறாங்க. காலையில டங்ஸ் மீட்டிங்கா இருக்கட்டும், ஹீலிங் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இரவு நேர டங்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், சத்தியம் அவங்க கேட்டு தியானிக்கிறதாக இருக்கட்டும், நான் எதை அட்டன் பண்றேனோ, எதை கேட்கிறேனோ அதுல ஒவ்வொரு நேரமும் ஆவியானவர் என்னுடன் பேசினார். அவர் பேசுகின்ற அந்த குரல், அதுல நான் என்ன மாற வேண்டுமோ, எப்படி பலப்பட வேண்டுமோ அதுல நான் என்னை சரி செய்து கொண்டே வந்தேன். நான் சொல்ல வர்றது புரியுதா? அந்த அரை மணி நேரம் மீட்டிங்லயும் ஆவியானவர் அவரோட என்ன செஞ்சாங்களா? பேசினாங்களா? அவர் பேசின அந்த காரியத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்களா? கீழ்ப்படிஞ்சாங்களா? அழகான ஒரு குழந்தையை கருத்தரித்து இப்பொழுது கரங்கள்லையும் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க? பெற்று கொண்டாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2 காரியம்தான். அவங்க கூட நான் போன்ல கூட நான் என்ன செய்யல, பேசல. ஒரு வாய்ஸ் நோட். அந்த தேவ சமாதானத்துக்குள்ள போனா அவங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். தெசலோனிக்கேயர்ல பவுல் ஒரு காரியம், ஒரு வசனம் சொல்லி இருப்பார். என்னுடைய வார்த்தையை நீங்கள் மனுஷ வார்த்தைகளாக இல்லாமல் தேவ வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டபடியினால் அது உங்களுக்குள் என்ன செய்கிறது? கிரியை செய்கிறது, பேலன்ஸ் செய்கிறது. அந்த வார்த்தையை அவங்க தேவனோட வார்த்தையாவே அவங்க என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. அது அவங்களுக்கு என்ன செய்யுது? கிரியை செய்கிறது. மேலும் அவங்க தினமும் அன்றாடம் அந்த காத்திருப்பின் காலத்துல என்ன பிரேயர் அட்டன் பண்றாங்களோ, எந்த சத்தியத்தை அவங்க கேட்டு தியானிக்கிறாங்களோ, சகோதரிகள் சொல்லுகின்ற அந்த காரியம் ஒவ்வொன்றிலையும் ஆவியானவர் பேச பேச அந்த குரலுக்கு செவி கொடுத்து நான் என்னை மாற்றிக்கொண்டேன்னு சொல்றாங்க. ஜனவரி மாதம் நான் அந்த கிட்ட எடுத்து நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். எனக்கு நெகட்டிவ் தான் வந்தது. நான் என்ன செய்தேன் என்றால், ஒரு பெண்ணை எடுத்து அது பக்கத்துல இன்னொரு கோடை நான் என்ன செஞ்சேன்? போட்டு வைத்து கொண்டேன். அந்த சமாதானத்துக்குள்ள நான் என்ன செஞ்சுட்டேன்? வந்து விட்டேன். அடுத்த மாசம் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? கன்சீவ் ஆகிட்டாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு உடல்நிலையிலையும் அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல அவங்க என்ன செய்யல? இல்ல. இந்த காத்திருப்பின் காலம் உங்களுக்கு வீணாக போகாது. அது இம்பாசிபிலிட்டியா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனையிலனாலும் வந்திருக்கலாம். மனுஷனால உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியாத இடத்துல நீங்க நின்று கொண்டிருக்கலாம். மருத்துவர்களால் உதவி செய்ய முடியாத இடத்துல இருக்கலாம். பிரச்சனைகளோடு நீங்க இருக்கலாம். நீங்க அமர்ந்திருந்து சத்தியத்தை அறிந்து கொண்டீர்கள் என்றால், அந்த குரலுக்கு நீங்க செவி கொடுத்து அந்த குரலுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால், அவர் பலத்தை நீங்கள் சார்ந்து கொள்வீர்கள் என்றால், எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக மாறும். இந்த காத்திருப்பின் காலம் உங்களை வெட்கப்படுத்தாது, உங்களை தோற்று போக விடாது, உங்களை அவமானப்படுத்தாது, உங்களை ஒன்றும் இல்லாமல் அது என்ன செய்யாது? போக விடாது. ஏனென்றால் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, பிரகாசம் அடைந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலகத்துல வாலிபர் கூட என்ன செஞ்சிருவாங்களா? சோர்ந்து போவாங்களா? இளைஞர்கள் இடறி விழுந்துருவாங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தேவ பலனை பெற்றுக்கொண்டு கழுகுகளை போல ஆவியானவரோட பலத்துல பிரச்சனைகளை நாம் மேற்கொண்டு கொண்டே இருப்போம். இந்த இடத்தை தான் ஆவியானவர் பலப்படுத்துகிறார். இந்த ப்ராசஸ்ல தான் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார், நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராக நம்மை உருமாற்றி கொண்டிருக்கிறார். ரோமர் 8:29 சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இந்த காத்திருப்பின் காலத்துல உங்களை சீர்படுத்துகிறார், உங்களை ஸ்திரப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை கிறிஸ்துவை போல என்ன செய்கிறாரா? உருமாற்றுகிறார். நீங்க தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு எந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ அதற்கு மேல உங்களை உயர பண்ணுகிறார். எதிராக இருக்கின்ற காரியங்களை உங்களுக்கு சமாதானமாக அவரால் மாற்ற முடியும். நீங்க அது யோசேப்பாக இருக்கலாம், தாவீது ராஜாவாக இருக்கலாம், மோசேயாக இருக்கலாம், பவுலாக இருக்கலாம், அப்போஸ்தலர்களாக இருக்கலாம். அவங்களை எதிர்த்து வருகின்ற பிரச்சனைகள்
அதற்கு மத்தியில அவங்க தேவ பலத்தை பெற்றுக்கொண்டு அதுல அவருடைய திட்டத்தை அவங்க வெற்றிகரமா செஞ்சு முடிச்சதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அந்த எதிரான காரியங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போனதை அவங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில தேவ பலம் வெளியே இல்ல, எங்க இருக்கு? நமக்கு உள்ள இருக்கு. நம்ம அதை தேர்ந்தெடுக்க தான் செய்யணும். இந்த இடத்துல நான் பிரச்சனையை பார்க்க போறேன்னா தேவ பலத்தை பார்க்க போறேனா? ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் முன்கூட்டி ஏன் நீங்கள் அவரில் பலப்படதான் அந்த இடத்துல நீங்க ஜீவனை தேர்ந்தெடுக்க முடியும். அங்க சவுல் ராஜா அவரை கொலை செய்ய போகிறார். தாவீது ராஜாவை தனியாக ஒரு கெபிக்குள்ள மாட்டிக்கொள்ளுகிறார். தாவீது என்ன செய்யல? அவரை தீங்கு பண்ணல. அவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை நான் கை போடுவது எப்படி? அவராக இறந்தால் உண்டு, அப்படி இல்லை என்றால் கர்த்தராக எடுத்துக்கொண்டால் உண்டு. நான் எதுவும் என்ன செய்ய போறதில்ல. இந்த இடத்துல எத்தனை பேருக்கு ஜீவனை இப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? நம்ம கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அன்பை காண்பிக்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு எதிராக ஒரு அநியாயமான சொல் வரும்போது என்ன வந்து விடுகிறது? கோபம் வந்து விடுகிறது. இங்க தாவீது ராஜா சொல்வாரு, என் இருதயத்தை கர்த்தரிடத்தில் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பொருத்தி வைத்திருக்கிறேன். அங்க தீர்மானம் செய்கிறார். சவுல் எனக்கு எதிராக வந்தால் நான் எந்த தீங்கும் செய்ய போவது இல்லை. என்னுடைய எதிரி சவுல் இல்லை. இதெல்லாம் தேவன் கொடுக்கின்ற பலம். இந்த இடங்களை தான் நம்மிடத்தில் அவர் சரி செய்கிறார். நம்முடைய பார்வையை மாற்றுகிறார், நம்முடைய பலவீனங்களை போக்குகிறார், விசுவாசத்தில் பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள செய்தீர் ராஜா. உம்முடைய கிருபையை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறீர். அந்த உணர்வுள்ள இருதயங்களை எங்களுக்கு நீர் தந்ததற்காக நன்றி. நாங்கள் இன்று நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகள், எங்களுடைய சவால்கள், பலவீனங்கள், பிரச்சனைகள் எங்களை மேற்கொள்ள முடியாது. நாங்கள் அதை மேற்கொள்ளுகின்ற இடத்தில் எங்களை நீர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். எதிராக வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நீர் மாற்றி கொண்டிருக்கிறீர். எங்களை சீர்படுத்தி கொண்டிருக்கிறீர், ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறீர், எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர், எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர், கிறிஸ்துவை போல உருமாற்றி கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தார்களோ அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி, அவர்களோடு பேசியதற்காக நன்றி, இடைப்பட்டதற்காக நன்றி, உடைய மெல்லிய குரலை கேட்கக்கூடிய கிருபையை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. அந்த கிருபை அவங்க பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. அவங்க சரீரங்கள்ல, அவங்க வாழ்க்கையில என்ன பாவ சாப கட்டுகள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே அதை நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை, தேவ ஆசிர்வாதத்தை, தேவ சமாதானத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி. அவர்கள் தலையை நீர் நிமிரச் செய்கிறதற்காக நன்றி. அவர்களை பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. கையிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய ஐஸ்வர்யத்திலிருந்து அவங்க குறைவுகள் நிறைவானதற்காக நன்றி. தேவ தயவு, மனித தயவை அவர்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.